வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்லா மொறுன்னு டேஸ்ட்டான கஞ்சி வத்தல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாகவே பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த சுவையான மொறு கஞ்சி வத்தல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குன்னு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் வச்சுட்டு அதில் நான் இந்த கப்பால் தான் எடுத்துக்கிறேன். இதுனா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொங்கலுக்கு யூஸ் பண்ணுற டிஃபன் பச்சரிசி இருக்குது பாருங்கள், அதுதான் எடுத்துருக்கேன். நீங்கள் ரேஷன் பச்சரிசி வச்சுருந்தீங்கன்னா அது கூட சுத்தப்படுத்திட்டு எடுத்துக்கோங்க. அது கூட அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி, நம்ம கடைகளில் மாவு ஜவ்வரிசின்னு கிடைக்கும். இந்த மாதிரிலாம் வெள்ளை வெளியேறு இருக்கும். அந்த ஜவ்வரிசி எடுத்துகிட்டு அதையுமே இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு 2-3 தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை ஊற விட்டுருங்க. இப்போ நான் நைட்டு தான் ஊற வைக்கிறேன். நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம காலையில் அரைச்சி கஞ்சி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது இப்போ நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு ஜவ்வரிசி நல்லா ஊறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி அரிசி ரெண்டுமே ஊறி வந்துருச்சு. எடுத்து காமிக்கிற பாருங்கள். நீங்கள் ஜவ்வரிசி இப்படி கையில் எடுத்து மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நான் கொஞ்சமாக இருக்கிறதால இது மிக்சி கப்புலையே சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்குன்னா ஒரு 7 வரமிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு காரமே கரெக்டாக இருக்கும் 1 கப்புன்றதுனால. இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்ச தண்ணி இருக்கு பாருங்க, அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கூட குறப்பு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து நைஸாக அரைச்சிருக்கேன். நீங்கள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அப்போ தான் தண்ணியில் ஊற்றி கரைக்கும் போது நமக்கு கெட்டிப்படாமல் இருக்கும். இப்போ நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். நான் பிரியாணி பாத்திரம் தான் வச்சுருக்கேன். அடிகனமான பாத்திரம் தான் நமக்கு அடி பிடிச்சி வராது. இப்போ அதே டம்ளரால் 8 டம்ளர், நமக்கு மொத்தமாக 9 டம்ளர் தண்ணி தேவைப்படும். 1 டம்ளர் நம்ம மாவில் கரைச்சிட்டு இப்போ 8 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே இந்த வத்தலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம வத்தல் பொரித்து சாப்பிடும்போது எள்ளு பொரிஞ்சிட்டு டேஸ்ட்டு வாசனை ரெண்டுமே நல்லாயிருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணியை கொதிக்க விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பார்த்தா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்து கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாவை ஒரு கையால் விஸ்கு வச்சுட்டு கரைச்சி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கலந்து விடும்போது நமக்கு கெட்டி தட்டாமல் இருக்கும். நீங்கள் கரண்டி விடுற விஸ்கு வச்சிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. இப்போ விஸ்கை வெளியில் எடுத்துகிட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம கஞ்சி வத்தல் அரைச்சி சேர்த்துருக்கிறதால அடி பிடிச்சிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகும் இந்த கஞ்சி நல்லா முழுமையாக நமக்கு வெந்து வர்றதுக்கு. இப்படிங்க கலந்துக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக விட்டிங்கன்னா மேலே பார்க்கும்போது உங்களுக்கு ஆடை மாதிரி படிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி ஆடை படிஞ்ச மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் டைம் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. 20 நிமிஷம் நீங்கள் வேக விட்டிங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். நீங்கள் சரியாக வேகாமல் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வத்தல் காய வச்சு எடுக்கும்போது பொலன்னு ஆகிடும். உங்களுக்கு முழுமையாக எடுக்கிறதுக்கு வராது, உதிர்ந்துடும். இப்போ நல்லாவே இது கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி போட்டு வச்சுருக்கேன். அந்த காட்டன் துணியில் வெள்ளை துணியாக எடுத்துக்கோங்க. கலர் துணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாயம் ஒட்டிக்கும். இப்போ நம்ம வீட்டில் சின்ன கரண்டி இருக்கும் பாருங்கள், சட்னி கரண்டி, அதால் ஒன்று எடுத்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் சூடாக இருக்கும்போதே கடன்னு ஊற்றிடுங்க. அப்போ தான் நமக்கு கெட்டி பிடிக்காமல் இருக்கும். சப்போஸ் கெட்டி பிடிச்சிச்சின்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சு லைட்டாக சேர்த்துக்கோங்க. எனக்கு சேர்த்துன தண்ணி கரெக்டாக இருந்தால் கட்டி பிடிக்கல. இப்போ நான் ஃபுல் கஞ்சியுமே நான் ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு 2 நாளைக்கு காய விட்டுருக்கேன். 2 நாளைக்கு காஞ்சதுனா தான் நமக்கு கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கும் வரும், வீணாகாமல் இருக்கும். இப்போ இது ஒரு 2 நாள் நல்லா காயட்டும். நல்லா சம்மரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 நாளில் கூட காஞ்சிடும். இப்போ 2 நாளாக காய விட்டுருந்தேன். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த வத்தலை துணியை விட்டு எடுக்கிறதுக்காக துணி இந்த மாதிரி ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. ரிவர்ஸில் போட்டுட்டு லைட்டாக அப்படியே தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டிங்கன்னா நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு எடுக்கும்போது உடைக்காமல் எடுக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. லைட்டாக எடுத்திங்கனால பாருங்கள் கொஞ்சம் கூட உடையில உங்களுக்கு அந்த வத்தல் முழுமையாக எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி நம்ம துணியை விட்டு எல்லா வத்தலையுமே எடுத்த பிறகு இந்த வத்தலையுமே நம்ம கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு காய வைக்கணும். இப்போ நான் இதை பார்த்தீங்கன்னா எல்லா வத்தலையுமே நான் துணியை விட்டு எடுத்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நாள் நமக்கு எடுத்து வத்தல் உடைச்சோம்னா உடையணும். அந்த அளவுக்கு நமக்கு வத்தல் காயணும். அதனால் இதை நான் இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா இந்த வெயிலில் போட்டு காய வச்சுக்கிறேன். இப்போ வத்தல் பார்த்தீங்கன்னா 2 மூணு நல்லா காய வச்சுட்டேன். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். நீங்கள் கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நல்லா அப்படியே பொலன்னு உடையணும் நல்லா நமக்கு. அப்போ தான் நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் சரியாக காய வைக்க நமக்கு வண்டு வச்சிடும்.
கெட்டு போயிடும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு வண்டு வைக்காது. நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன் நம்ம அந்த வத்தல் பொரிக்கிறதுக்காக. நிலையத்தில் சப்பாத்தி உருட்டுற மனை, இடி உரல், தோசைக்கல், பொடி உள்ளது புடி இல்லாதது எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூடவே நம்ம ட்ரை ப்ளையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரை ப்ளை கடாயுமே நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுவுமே கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆன்லைனில் விட நம்ம கம்மி விலையில் தான் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெவி வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை அடி பிடிக்காது. நீங்கள் இது கேஸ் அடுப்புலையும் சமைக்கலாம். சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதால நீங்கள் இதை இண்டக்ஷன் அடுப்புலையுமே வச்சு நீங்கள் சமைக்கலாம். உங்களுக்கு இண்டாலியம் கடாய் வேணுமோ இல்லை ட்ரை ப்ளை கடாய் வேணுமோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் வத்தலோட நல்லா வெள்ளை விளையாடுன்னு அதே சமயத்தில் நல்லா பொரிஞ்சு வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சம்மர் சமயத்தில் செய்து எடுத்து வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பிரச்சனையும் இருக்காது. சைட் டிஷ்க்கும் நம்ம டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.